ஈழ போராட்டம் இறுதி கட்டம். அங்கே மனித உயிர்களெல்லாம் அந்த நிலம் பூரா ரத்தமாக போச்சு. சாகும் வரை உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். சாகும் வரை உண்ணாவிரதம். கருணாநிதி பயப்படுறார். கருணாநிதி ஆட்சி கவுந்து போயிருமோ, தன்னுடைய முதலமைச்சர் நாற்காலி பறி போயிருமோன்னு பயப்படுறாரு. திருமா உண்ணாவிரத்தை முடிச்சுக்க சொல்கிறார். திருமா கூட சிறுத்தை கூட இருக்கிற பல துரோகிகளை தயாராகிட்டான் காட்டி கொடுக்குறேன். பேர் வாரியாக நான் சொல்ல விரும்பலை. அப்போது பல கட்சி தலைவர்கள் போய் வேண்டாம், நீங்கள் உண்ணாவிரத்தை முடிச்சுக்குங்க, எங்களுக்கு உங்களுடைய உயிர் முக்கியம், உங்களுடைய உடல் முக்கியம், நீங்கள் சுகாதாரமாக இருக்கணும், கட்சி முக்கியம். இப்படியான சூழல். கருணாநிதி வீரமணி அனுப்புகிறார், ராமதாஸ் அனுப்புகிறார், எல்லாம் ஜூஸ் பாட்டிலோடு வர்றாங்க, எல்லாம் பழச்சாரோடு வந்து நீ குடிச்சே ஆகணுங்கிறாங்க. அந்த மேடையில் ஒரு காண கிடைக்காத காட்சி. ஜவஹர் உல்லாவோ இலா கணேசன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இலா கணேசன் பக்கத்தில் காவி வேட்டியோடு யார் உட்காந்துருக்கா? இலா கணேசன் பக்கத்தில் தொப்பி ஜவஹர் உல்லா உட்காந்துருக்கார் தாடியோட. இந்த காட்சி எங்காவது நடக்குமா? பிஜேபியோ முஸ்லீம் லீகோ. அப்போது இப்படியான காட்சி திருமா அகில உலக அத்தனை தமிழர்களும் இன்னும் 2 நாள் இப்படியா நீடிங்க. ஏன்னா யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்துடும். வைகோ உண்ணாவது உட்காந்துருப்பார், ராமதாஸ் உட்காந்துருப்பார், அத்தனை பேர் உண்ணாவிரதம் உட்கார்ந்தாங்கன்னா தமிழ்நாடு பற்றிக்கும். 10 காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும், ஈழத்தில் சண்டை நிற்கும். இதுதான் ஃபார்முலா.